கைவீஸ் அம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசு, கோவிலுக்கு போகலாம் கைவீசு, கும்பிட்டு வரலாம் கைவீசு. கைவீஸ் அம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசு, கோவிலுக்கு போகலாம் கைவீசு, கும்பிட்டு வரலாம் கைவீசு. ஊர்க்காரங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? செய்யற வேலைக்கு தடங்களா வந்தா வேற வேலை செஞ்சுக்கலாம். சோறுக்கு தடங்களா வந்தா கஞ்சி குடிச்சு வாழ்ந்துக்கலாம். ஆனா படிப்புக்கு தடையா வந்தா வாத்தியார கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா இப்ப என்ன பண்றதுப்பா? ஓடுங்கடா அவனை. எங்க பரம்பரை சொத்து விநாயகர் மேலே ஆசைப்படுறியா? நாயை விட்டு கடிக்க வச்சாலும் அவன் உன் பேரை சொல்லல. என்ன சொல்லி அப்படி மயக்கா? சொன்னா கேட்க மாட்டேன். போ எழுந்திரி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பெரியசாமி, பெரியசாமி இங்க வா. ஐயா ஐயா, என்ன நீங்க வந்திருக்கீங்க? அந்த எஜமா உன்னை நாய் விட்டு கடிக்க வச்சார. ஆமாயா. அந்த நாய்க உன் சதிய பிச்சு திங்கிறப்ப கூட நீ தாங்கிக்கிட்டு என் பேர் ஏன்ட்ட சொல்லல? நான் சின்ன வயசுல 2 எழுத்து கூட படிக்க தெரியாததுனால என் தம்பியை இழந்துட்டேன் ஐயா. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. படிச்சிருந்தா ஒரு உயிர் போயிருக்காதுன்னு. படிப்புதான் கடவுள். அப்ப என் பொண்ணுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற நீங்க அந்த கடவுளுக்கும் மேலங்க ஐயா. சாமி நீதான் காப்பாத்தணும். 2 இல்ல 10 நாய் கடிச்சிருந்தாலும் நான் உங்க பேரை சொல்லிருக்க மாட்டேன். வேணாங்க. இல்ல வேண்டாங்க ஐயா. வா சொல்ற, வா வாடா ஐயா. இத்தனை நாள் நான் உங்களை எல்லாம் அறிவில்லாதவங்க நினைச்சேன்டா. இல்லடா, நான் அந்த எஜமா நாக்கு தாட்ட அறிவில்லாம இருந்துட்டோம். நான் சொல்றேன், நான் பொண்ணுக்கு படிப்பு சொல்லித்தரேன்டா. உன் பொண்ணுக்கு சொல்லுவேன், ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன். ஏமா தடுக்கிறான்னு பாப்போம். ஐயா ஆமா, அந்த கெடாவை தொலைச்சிட்டேன்னு ஊர் ஜனங்கள்லாம் கோவமா இருந்தாங்க. நான் பார்த்தேன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் குழந்தைக்கு அப்படி ஆகக்கூடாதுடா. நீ அந்த கிடாவை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் என்னால படிப்பு சொல்லி தர முடியும். அப்படின்னா கடா கிடைச்சா என் பொண்ணு படிச்சிடலாமா? உண்மையாவா? கெடா கிடைச்சிட்டா என் பொண்ணு படிச்சிடலாமா? என்னால முடியும், கண்டிப்பா முடியும். சத்தியம். கெடா கிடைச்சிட்டா நம்ம பொண்ணு படிச்சிடலாமா? சரஸ்வதி, நீ திரும்ப படிச்சிடலாமா? பெரியசாமி, டேய் பெரியசாமி, இறக்குங்கடா. உனக்கு கதா கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்யறியா? ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் 300 தடவை அந்த அம்மனுக்கு முன்னால சார்த்தையால அடிச்சுக்கோ. அப்போ உன் கெடா எப்படி கிடைக்காம போகுதுன்னு பாக்குறேன். அப்படி பண்ணா கெடா கிடைச்சிருமா பாட்டி? எல்லாம் கிடைக்கும் போ. உனக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்டிகையும் நடத்துறது இல்ல. கடாவை உனக்கு பலி கொடுக்கலனா ஊருக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு பயமா இருக்கு. எந்த சாமி கிட்ட வேணாலும் அந்த கடா எங்க போச்சோ தெரியல தாயி. இந்த ஊர்ல நடக்கிற பஞ்சத்தையும் பட்டியையும் பாக்குற சக்தி எங்களுக்கு இல்ல தாயி. அந்த கடா கிடைக்க நாங்க என்ன பண்ணணுமோ சொல்லு தாயி. இல்லம்மா சொல்றேன்.
அந்த கெடா இப்ப எனக்கு தெரியுது. எங்க தாயி? கங்கை அம்மன் அருவி அடிவாரத்துல இருக்கு. என்னோட கெடா தெரியுதுடா அப்பா. அந்த அருவிக்கு அடியில காளி தேவி குழுவுக்கு முன்னாடி அந்த இடத்துல என் கெடா தெரியுதப்பா. அந்த கெடாவை கொண்டு வரவங்களுக்கு இந்த எல்லை அம்மனோட அருள் எப்பவும் இருக்கும்டா. கங்கை அம்மன் அருவியா? அதுல குதிச்சவன் இது வரைக்கும் உயிரோடு திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லையே தாயி. ஏன் தாயி அப்படி சொல்லாத. ஏதாவது ஒரு வழி இருக்கும், அதை நீயே வாயால சொல்லிடு. காளி தேவியோட அருள் இருந்தா அவ கண்டிப்பா கெடாவோட திரும்ப வருவா. இல்லனா அந்த தண்ணியிலே அடிச்சுக்கிட்டு போயிடுவா. அண்ணா, அவனை கங்கை அம்மன் அருவில போய் குதிக்க சொல்றீங்களே, போறது அவனோட உயிருண்ணா. ஏய், கனவு கண்டியா? நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? நான் அப்படியே சொல்லியிருந்தாலும் அவன் நம்பூருக்காரன் இல்லைன்னு ஆயிடுமா? மனுஷனுக்கு உயிர் தானே முக்கியம். என்ன நடக்குதோ நடக்கட்டும், போலாம் வா. இதையெல்லாம் எல்லையம்மனே பாத்துக்குவா. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இப்பதான் புத்தி வந்துச்சு. வந்துச்சா? சரி, குதிக்கிறேன். யார் வரீங்களோ வாங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும். என் குழந்தை படிப்புக்காக எதுல வேணாலும் குதிக்கிறேன். எவ்வளவு தூரம் வேணாலும் போறேன். சாமி, சாவடிச்சிருவீங்களா? வாழ விட மாட்டீங்களா அவனை? இத்தனை நாள் அவன் உயிருக்கு பங்கம் வரலன்னு சந்தோஷப்பட்டேன். இன்னியோட அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்படிலாம் இல்லம்மா. எந்திரிங்க எந்திரிங்க. இதுக்கப்புறம் கடா கிடைச்ச மாதிரி தான், நம்ம ஊர்ல திருவிழா நடந்த மாதிரி தான். வாங்க போலாம். இந்த ஊரு பஞ்சத்திலே சாகணும்னு எழுதி இருக்கு. விதியை யாரால மாத்த முடியும்? என்ன போக விட பூச்சிமா. செத்து போயிருவேன் சாமி. அம்மா, அழுகாதம்மா. சூலத்தை எதுக்குமா கட்டுற?